بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 172வது பெண்கள் பயான் மஜ்லிஸை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழ போகின்ற குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரிக்கின்ற நம் அனைவர்களின் மீது உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கின்றார். ரபீஉல் அவ்வல் என்று சொன்னால் முதல் வசந்தம் என்று பொருள். மாணவியினுடைய பிறப்பு நமக்கு வசந்தம். அதிலும் இது 1500வது பிறந்த தினத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையையும் வசந்தமாக்கி வைப்பானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாநபியினுடைய பிறப்பை மகிழ்வதும் நிஅமத் என்று சொல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ரபீஉல் அவ்வல் வந்துவிட்டால் உலகம் முழுவதுமே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆங்காங்கே மஸ்ஜிதுகளிலே மீலாது நிகழ்வுகள், மௌலுது ஷரீஃபுகள் ஓதப்படுகிறது. தெரு பயான்கள், தொடர் பயான்கள், ஒரு நாள் மட்டுமல்ல வருடம் முழுவதுமே மாநபியினுடைய பிறப்பை மகிழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், பிஃபதுலில்லாஹி வபிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நீங்க அல்லாஹ்வுடைய அந்த ஃபதுலை கொண்டு, ரஹ்மத்தை கொண்டு சந்தோஷப்படுங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் செஞ்ச கிருபையிலேயே, அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்துக்கள்லயே ஆக சிறந்த நிஅமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைச்சது. எனவே அதைத்தான் நாம மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். நாம சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு உலகத்துல முதல் காரியம், முதல் காரணம் ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லுவான், லித்துமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹூஹு புக்ரத்தவ் வ அஸீலா. இந்த வசனத்தினுடைய பொருள் என்னன்னா, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்க, பெருமானாரை பலப்படுத்துங்கள். லித்துமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்க. வ துஅஸ்ஸிருஹு, பெருமானாரை பலப்படுத்துங்கள். வ துவக்கிருஹு, இன்னும் கண்ணியப்படுத்துங்க. வ துஸப்பிஹூஹு புக்ரத்தவ் வ அஸீலா, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க அப்படின்னு இந்த வசனத்துல 3 கடமைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 1 ஈமான் கொள்ளணும், 2 பலப்படுத்தணும், 3வது கண்ணியப்படுத்தணும். பலப்படுத்துறதுனா என்ன? கட்டுப்படுதல். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க, அதாவது போராட்டத்துல இணைந்து போராடுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். பெருமானாருக்கு கட்டுப்படணும்னு சொன்னா உயிரை அர்ப்பணிக்கிற விஷயத்துல கூட அழைத்தால் போய் அவரோடு சேர்ந்து போராடி கட்டுப்பட்டு உயிரை இழப்பதும் தவறல்ல அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கம்னு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவான். அதே மாதிரி கண்ணியப்படுத்தணும். எப்படி கண்ணியப்படுத்துறது? ரசூலை மகிமைப்படுத்துதல். உலகம் முழுவதும் ரபீஉல் அவ்வல் மாதத்துல 12 நாளும் வருடம் முழுவதும் முஸ்லிம்கள் மீலாதை மிகவும் விமர்சையாக கொண்டாடுவதன் மூலம் மகிமைப்படுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வீடு மக்கால மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிக்கு பக்கத்துல 20-30 டிகிரி இடதுபுறம் திரும்பினா லைப்ரரியாக மாற்றப்பட்டு இன்றும் இருக்கிறது. அங்க வருஷந்தோறும் ரபீஉல் அவ்வல் பிறை 12 அன்று மக்கள் ஒன்று கூடி பிரார்த்திக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம கவனிக்கணும். அன்பிற்குரியவர்களே, மீலாதுன்ற வார்த்தைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற பொருளை நாம சொன்னாலும் அன்பிற்குரியவர்களே, எனவே அதை விட மாணவியை கண்ணியப்படுத்துதல்,
மாநபியை மகிமைப்படுத்துதல் என்கின்ற நாம் அர்த்தத்தை கொள்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும். மௌலுத மீளாத விமர்சிக்கின்ற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பர்த்டேவை நாம இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறோமே, கேக்கு வெட்டி மெழுகுதுரு ஏத்தி அதை உஃப்னு ஊதி அப்படியெல்லாம் மீளாதை கொண்டாடுறது இல்லை. மாநபியினுடைய புகழை படிப்பது. அல்லாவே அல்லற மாநபியை உயர்த்தி வச்சிருக்கிறான். உம்முடைய கீர்த்திய உம்முடைய மகிமையை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆக நபியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். அதே நேரத்துல அனாச்சாரங்கள் செய்யறது இல்லை. அதே நேரத்துல அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு அவங்களை உயர்த்துறது இல்லை. அல்லாஹுக்கு பிறப்பு இல்லை, அல்லாஹுக்கு இறப்பு இல்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்படிங்கிறதன் மூலமா அல்லாஹுக்கும் நபிக்கும் உண்டான வித்தியாசத்தை நாம பகிரங்கப்படுத்துறோம். அதற்கு இதை ஒரு வாய்ப்பா அமைச்சுக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பிறந்த நாளை கொண்டாடுவது அல்ல, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது அது ஆகுமானது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறந்த நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். வஸலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூத்து வ யௌம யுபஅஸு ஹய்யா. சலாம் உண்டாகட்டும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள்லையும் அவங்க இறந்த நாள்லையும் அவங்க எழுப்பப்படுற நாள்லையும் அவர்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும்னு அல்லாஹ் வாழ்த்து சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கே வாழ்த்து சொல்லிக்கிட்டாங்க. வஸ்ஸலாமு சாந்தியும் அந்த சலாமும் ஆகிறது அலைய என்னின் மீது உண்டாகட்டும். யௌம உலித்து நான் பிறந்த தினத்திலும், யௌம அமூத்து நான் மரணித்த நாளிலும், யௌம உபஅஸு ஹய்யா நான் மறுமையில் எழுப்பப்படுவேனே உயிராக அந்த நாளிலும் என்னின் மீது சலாம் உண்டாகட்டும் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி பிறந்த நாளுக்கு எப்படி வாழ்த்து சொல்லணுங்கிறதையும் அல்லாஹ் இங்க கற்றுக் கொடுக்கிறான். இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றோம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. சலாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், சாந்தியை அல்லாஹ் அவரிடத்திலே அவர்களுக்கு கேட்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தையின் பிறப்பை கொண்டாடக்கூடாது, ஆனால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். மாற்று மத கல்ச்சரை அங்கு கொண்டு வரக்கூடாது, நலவான காரியங்களை அங்கு வெளிப்படுத்தலாம். 2 ரக்காத் தொழுகிறது, அல்லாஹ்ட்ட நோன்பு வச்சு என்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னு கேட்கிறது, இயலாதவர்களுக்கு உணவளிக்கிறது, இது மாதிரியான நல்ல விஷயங்களை செய்வதிலே தவறல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நாம் இங்கு உயர்த்துகிறோம். நாம புகழ உயர்த்துறதுனால அவங்களுக்கு எந்த உயர்வும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி இறந்த நாளை போய் கொண்டாடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நபியினுடைய பிறப்பும் ரபியுல் அவ்வல் பிறை 12, அவங்க இறந்ததும் ரபியுல் அவ்வல் பிறை 12. அதனால இறப்பை கொண்டாடலாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அற்புதமா சொல்லி காட்டுவாங்க. நபியினுடைய பிறப்பு இருக்கிறது அது மிகப்பெரிய பாக்கியம். நபியினுடைய வஃபாத் இருக்கிறது அது நமக்கு ஒரு துக்கமும் வேதனை. ஆனா ஷரியத்துல சந்தோஷம் ஏற்படும் போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். கஷ்டங்கள் சங்கடங்கள் ஏற்படும் போது பொறுமை காக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுது. ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அத அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அகீகா கொடுத்து ஆடு அறுக்கிறோம், சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். ஒரு மரணம் ஏற்பட்டு விடுகிறது, துக்கத்தை கொண்டாட துக்கத்தை வெளிப்படுத்த ஒப்பாரி வைக்கிறத இஸ்லாம் அழுது புலம்பு வரை தடை செய்து வைத்திருக்கிறது. எனவே ரபியுல் அவ்வல்ல நபிய பிறந்தத மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறோம், இறந்தத அமைதி காத்து பொறுமை காத்து இருக்கிறோம்னு அற்புதமான விளக்கத்தை சொல்லி தருவாங்க இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான அந்த சூழ்நிலையில உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போய் தௌராத் வாங்க போன மாதிரி நபி போயிருக்கிறாங்க அப்படின்னு. நபி இறந்துட்டாங்கிறத ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. இப்ப அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் இறந்ததை உறுதி செய்தாங்க. இதற்கு முன்பும் பல தூதர்கள் இறந்து போயிருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த தூதரும் இறந்து போயிட்டாரு.
அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏத்துக்கல. கத் கலத் மின் கப்லிஹி ரசூல், இதற்கு முன்பும் பல தூதர்கள் இறந்து போயிருக்கிறாங்க, அது மாதிரி நபியும் வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்ற தகவலை சொல்லி அங்க மாபெரும் ஒரு அகீதாவை நிலைநிறுத்தினார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுடைய இறப்பை ஏற்றுக்கொள்ளாம கடவுளாக்கிட்டாங்க. அது மாதிரிலாம் இஸ்லாம் ஆக்கல, மாநபி இறந்ததை உறுதி செஞ்சாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே மீலாது இருக்கிறதே நமது அகீதாவுல அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு, இறைவனுடைய அந்தஸ்துக்கு மாநபியை கொண்டு போகாம மாநபிக்குரிய அந்தஸ்து என்னங்கிறத விளக்குகின்ற அற்புத நிகழ்வாக மீலாதுகள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் காலத்திலேயே இருந்திருக்கிறார். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாபெரும் கவிஞர். அவர் ஒரு கவி படிச்சார். அதாவது ஒரு தடவை ஹஸ்ஸான் இப்னு சாபித் மஸ்ஜிதுன் நபவியில நபியை பற்றி புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார். அப்ப அங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பக்கம் போறாங்க. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேக்குறாங்க, என்ன செய்யறீங்க அப்படின்னு. உங்களை விட சிறந்த சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு இருக்கும் போது நான் என்ன நபி புகழ் படித்தேனோ அதை படித்து மகிழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பக்கம் திரும்பி, அபூ ஹுரைரா இது உண்மைதானே, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்பு நான் படித்திருக்கிறேனே அப்படின்னு கேட்கிறாங்க. அபூ ஹுரைரா ஆம் என்று சொன்னார்கள். வரலாற்றுல பார்க்கிறோம். ஒரு அற்புதமான கவிதை படிச்சாங்க. வாஹ்சின் மின்க லம் தர குத்து ஐனி, உங்களை விட அழகானவரை என் கண்கள் பார்த்ததில்லை. வாஜ்மலு மின்க லம் தலிதுன் நிசா, எந்த தாயும் தங்களை விட அழகான குழந்தையை பெற்றதில்லை. குலிகத் முப்ரஅம் மின் குல்லி ஐபின், நீங்கள் குறையில்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கஅன்னக கத் கலத் கமா தஷா, நீங்கள் எப்படி விரும்புவீர்களோ அப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அந்த கவிதையை படிச்சுட்டு சொன்னாங்க. தொடர்ந்து, என் கவிதைகளின் மூலமாக முஹம்மதுக்கு புகழ் சேர்க்கவில்லை, என் கவிதைகளின் மூலமாக முஹம்மதுக்கு நான் புகழ் சேர்க்கல, என் கவிதைகளுக்குத்தான் முகமதால் புகழ் கிடைத்தது அப்படின்னு சொன்னாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவை கவிஞராக ஹஸ்ஸான் இப்னு சாபித் இருந்தாங்க. மாநபியை பற்றிய அற்புதமான கவியை படித்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். எனவே இந்த மீலாது நேரத்துல ஒவ்வொரு இல்லங்களிலும் மாநபியினுடைய புகழ் பாட வேண்டும், மாநபியை பற்றி போற்ற வேண்டும், அதிகம் ஸலவாத்துக்கள் ஓதப்பட வேண்டும். எல்லோரும் ஏகோபித்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மௌலிது ஷரீஃப் படிக்கப்பட வேண்டும். மாபெரும் அருமருந்தாக இருக்கக்கூடிய புருதா ஷரீஃபுகள் ஓதப்பட வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு பல முசீபத்துக்களை நீக்கி வைப்பான். மாநபியினுடைய புகழை படிக்க படிக்க அல்லாஹ் நம்மை கபுல் செய்து கொள்வார், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார், ஆரோக்கியத்தை தருவார். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இல்லம் தோறும் ஒவ்வொரு வீடு தோறும் மாநபியினுடைய புகழ் படிக்கப்பட வேண்டும். யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குமோ இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தங்கள் இல்லங்களில் மீலாது மஜ்லிஸ் நடத்தணும், மாநபியை புகழணும் என்பதை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு அற்புதமான தருணம். ஒவ்வொரு வாய்ப்பும் நாம் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளணும். இன்னைக்கு கிடைத்த வாய்ப்பு நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அபூபக்கர் சித்திக் நாயகம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, சபை கூடி இருக்கும், சபை கூடி இருக்கும், கேட்பாங்க இன்னைக்கு யார் நோன்பு வச்சது? அபூபக்கர் நாயகம் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு யாரு சதகா கொடுத்தது? நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு யாரு ஜனாசால கலந்துகிட்டது? நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கேட்டவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யா ரசூலல்லாஹ் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்பாரு, அவர் முந்திட்டாரு, அது அபூபக்கர் நாயகத்துக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிற்குரியவர்களே, அது மாதிரி சில வாய்ப்புகள் சில நேரங்கள்ல அமையும். எனவே அது மாதிரியான நேரங்களை நாம் பயன்படுத்திக்கிறணும். இது மாதிரியான மஜ்லிஸ்கள்ல
அல்லாஹ் நமக்கு நல்ல நியமத்துக்களை செய்வான், நல்ல கருத்துக்களை தருவான். தொடர்ந்து இந்த மஜ்லிஸை கண்ணியப்படுத்தணும், தொடர்ந்து இந்த மஜ்லிஸ் நடக்கிறதுக்கு நாம உதவியா இருக்கணும். அன்பிற்குரியவர்களே, 172 வாரமா நடக்குதுன்னு சொன்னா இது நம்ம முயற்சி இல்ல, அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய ஃபதுல். அந்த ஃபதுலில் கலந்து கொண்டவர்கள், பங்கு பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் என்ற ஒரு அற்புத தகவலை உங்களுக்கு நான் பதிவு செய்தவனாக, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வருஷம் முழுவதும் நாமளும் மீலாதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மதரசா ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து மீலாது அன்று குழந்தைகளுக்கான மீலாது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டும் இன்ஷா அல்லாஹ் அதற்கான நிகழ்ச்சியை நாம முடிவு செஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் வருகின்ற ஜும்மா அன்னைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி புனிதமான மீலாதினுடைய தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் மாலையில 4 மணிக்கு மஜ்லிஸ் ஆரம்பமாகுது. நம்ம பிள்ளைங்களை எல்லாம் மாபெரும் முழு மதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக அற்புதமாக நமக்கு பதிவு செய்ய இருக்கிறார். அந்த பதிவு நிகழ்வுக்கு பின்பு, மகரிபிற்கு பின்பு யூசுஃபியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் நமக்கெல்லாம் மீலாது சொற்பொழிவு நிகழ்த்த இருக்கிறாங்க. அற்புதமான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பான முறையில நடக்கணும்னு துவா செய்யுங்க. எல்லோரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோள் வைத்தவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கபூல் செய்வானாக. மீலாதுக்காக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நமது பகுதியில், நமது மகளால, குறிப்பா நமது மதரசாவின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களாலான உதவிகளையும் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டவனாக வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.